வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. உலகவாழ் காணொளி அன்பர்களுக்கும் காணொளி ஜோட ஆர்வலர்களுக்கும் பணிவான வணக்கம். பொதுவாக இந்த காணொளியில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கான பொது பலனை இதன் முன்னர் நான் பதிவிட்டுள்ளேன். இது சுருக்கமாக 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு. பொதுவாக 2025ஆம் ஆண்டு என்பது மார்ச் மாதம் என்பது திருக்கணித படி, சுத்த சர்வமூர்த்த வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 2026ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இது எப்படியோ சென்னையில் திருக்கணிதம் என்றும் ஏனைய ஊர்களில் சுத்த சர்வமூர்த்த வாங்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக நான் மதுரையில் வசிப்பதால், பூர்வீக மதுரை என்பதால் நான் மதுரையுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் பயன்படுத்துகிறேன். பொதுவாக தஞ்சாவூர் பஞ்சாங்கம், ராமநாதபுரம் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், ஒரு கோயில் குறிப்பிட்ட வகைராக்கள் அதற்கான ஆலய மகிமையை கூறி, திருவிழாக்களை கூறி அதற்கான பஞ்சாங்கம் என பிரத்யேகமாக சில பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. பொதுவாக திருக்கணிதமும் சர்வமூர்த்தமும் வாக்கியமும் பிரசித்தி பெற்றவை. திருக்கணிதம் அறிவியல் விஞ்ஞானப்படி என்றும், வாக்கியம் ரிஷிகளுடைய கணிதப்படியும் கணிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு பொது பலனாக இதில் நாம் பார்த்து கொள்ளலாம். பொதுவாக திருக்கணிதம் பயிற்சிக்காக ஒரு கணிதமாகவும், வாக்கிய பஞ்சாம் கோயில் சம்பந்தமான பயிற்சிகள் திருவிழாக்களை அமைப்பதாகவும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இதை சமரசம் செய்து வைத்துள்ளதாக நான் அறிந்து கொண்டேன். ஆகவே சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு என்னென்ன இடத்தில் வந்து நற்பலனையும் அசுவ பலனையும் தர காத்திருக்கிறது என்று நாம் காணலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக 12 ராசிகளுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. முதல் ராசி மேசம். மேசத்திற்கு 7 சனி ஆரம்பம். ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி அமர்ந்தாலும், ஜென்மத்தில் அமர்ந்தாலும், குடும்பத்தில் அமர்ந்தாலும், 2ஆம் இடமாகிய குடும்பத்தில் அமர்ந்தாலும் 7 சனி தொடர்ச்சியாக நடக்கிறது என்று பொருள். ஆகவே இனி மேசராசிக்காரர்களுக்கு கும்பத்திலிருந்து சனி பெயர்ந்து மீன வீட்டில் 12ஆம் இடத்தில் அமர இருப்பதால் 7 சனி ஆரம்பம் என்றும், ரிஷபராசிக்காரர்களுக்கு மீனத்துக்கு 11ஆம் இடம் என்பதால் லாபச்சனி என்றும், மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் மீனம் சனி அமர்வதால் கர்மச்சனி என்றும், தொழில் சனி என்றும், ஜீவனச்சனி என்றும், கடகராசிக்காரர்களுக்கு 8இல் இருந்து விலகி 9ஆம் இடத்தில் செல்வதால் பாக்கியச்சனி என்றும், சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் கண்டமச்சனியிலிருந்து விலகி 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனி என்றும் வர இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து விலகி 7ஆம் இடத்தில் கண்டமச்சனி என்றும், களத்திர சனி என்றும், திருமண சனி என்றும் சொல்லப்படுவது உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து விலகி 6ஆம் இடத்தில் மீன ராசியில் மார்ச் மாதம் உபஜய சனி என்றும், கடன், வம்பு, வழக்கு, விரோதம் சம்பந்தமான சத்ரு, ருணம், ரோகம் சார்ந்த இடத்தில் சஞ்சரிப்பதால் துலா ராசிக்கு உபஜய சனி என்றும், அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் கண்டமச்சனி விலகி 5ஆம் இடத்தில் பஞ்சமச்சனி என்றும், பாக்கியச்சனி என்றும், பூர்வீக சனி என்றும், யோக சனி என்றும் கூறப்படுவது வழக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து விலகி 4ஆம் இடத்தில் கண்டமச்சனி ஆரம்பமாகிறது. மகர ராசிக்கு தான் இப்பொழுது ஒரு விடுதலை. 7 சனி 7 ஆண்டு காலம் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 பயிற்சி ஆகிறது. ஆக மகர ராசிக்கு 7 சனி விலகுகிறது. 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் வித்தை சனி என்றும் சொல்லப்படுவது ஜோடத்துடைய நடைமுறை விதி. கும்பராசிக்கு ஜென்மத்திலிருந்து விலகி குடும்பத்தில் அமர்கிறது. அது பாதச்சனி என்று சொல்வார்கள். மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்திலிருந்து விலகி ஜென்மத்தில் அமர்வதால் ஜென்மச்சனி என்று சொல்வார்கள். ஆக 12 ராசிக்காரர்களுடைய ஸ்தான பலனை நான் இதில் குறிப்பிட்டுள்ளேன். ஆகவே அன்பர்கள் இதை கண்டு அறிந்து கொள்ளவும். பொதுவாக மேசராசிக்கு 7 என்பதால் விரயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும். சேமிப்பு அமைப்பு ஏற்படாது. ரிஷபராசிக்கு லாபச்சனி அனைத்து விதமான சுபபலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்கு தொழில் சனி, அது தொழில் சம்பந்தமான மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழிலை மாற்றிக்கொள்ளுதல், புதிய தொழில் முயற்சிகள் என்பதை குறிக்கும். கடகராசி அவர்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியச்சனி என்பதால் தந்தையுடைய பிதிர் சொத்துக்கள், தந்தை சொத்துக்கள் பாக பிரிவினையாகும். தன்னுடைய சொந்த முயற்சியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு சொத்து சேகரிப்பு ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் கண்டமச்சனி விலகி 8ஆம் இடத்தில் வருவதால் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள், தேக ஆரோக்கியம், சேமிப்பு இழத்தல், தொழில் இழத்தல், தொழில் மாறுதல் என்றெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு ஸ்தானத்தில் பார்ப்பதால் வாக்கு கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்தில் கண்டமச்சனி என்பதால் திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவிக்கும் சில மனஸ்தாபங்களாம் ஏற்பட காத்திருக்கிறது. துளாராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில்
விரோதம், வம்பு, வழக்கு, ருணம், ரோகம், சத்ரு இவையெல்லாம் ருணம் என்ற கடன், ரோகம் என்ற நோய், சத்ரு என்ற இவையெல்லாம் வெற்றி பெறுகின்ற காலகட்டமாகும். இருந்தாலும் நிதானமாகவும் கையாள வேண்டிய காலகட்டங்களாக இனி வருகின்ற காலகட்டங்கள் அமைய காத்திருக்கிறது. விருச்சிக ராசி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வாங்கலாம். பூர்வீக குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆக பூர்வீக சனி என்றும் பாக்கிய சனி என்றும் சொல்லப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் கண்டமச்சனி. வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கை காசு விரயமாகும். போக்குவரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாயாருடைய உடல்நிலை கவனம் தேவை. மகர ராசி அவர்களுக்கு விடுதலை. அனைத்து தொட்டாலும் நல்லது நடக்கும். இழந்த வாழ்க்கையெல்லாம் மீட்கின்ற காலகட்டமாக அமையும். அனைத்து விதத்திலும் சுப சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொன்ற ஒரு ராஜயோகமான காலகட்டமாகும். கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனை தீர்வு தருகின்ற காலகட்டம். அதாவது ஜென்மத்திலிருந்து விலகி 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் தீர்வு தருகின்ற காலகட்டங்களாகும். மீனராசி நேயர்களுக்கு ஜென்மச்சனி. அவர்களுக்கு சில தேக ஆரோக்கியங்கள், பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. தேக ஆரோக்கியம் கட்டாயமாக தேவை. அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆனாலும் பெண்ணாயினும் சிறுவராயினும் பெரியவராயினும் அனைவருக்குமே தேக ஆரோக்கியம் சார்ந்த பலன் தேவைப்படும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் 7வது சனி மேசராசிக்கு, மீனராசிக்கு, கும்பராசிக்கு 7ரை தொடர்கிறது. ஆகவே அவர்கள் சனிக்கிழமை தோறும் வழிபாட்டில் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சனீஸ்வர பகவானை வழிபாட்டு செய்து கொள்ள வேண்டும். விநாயகர் பகவான், ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக அதுக்கப்புறம் சிம்மராசி நேயர்களுக்கும் கன்னிராசி நேயர்களும் வழிபாடை தொடர்ந்து செய்யவும். மேற்கொண்டு ஏனைய ராசிகள் கண்டமச்சனி கொண்ட தனுசு ராசியும் வழிபாடு செய்யும். ஆக இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சனீஸ்வரன் பகவான் வழிபாடு, கணபதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மேற்கொண்டு திருத்தல யாத்திரை, திருநள்ளாறு, குச்சனூர் வழிபாடு செய்து கொண்டு இறைவாழ்விலும் இல்லற வாழ்விலும் மேன்மையடைய அகத்தியர் அருள் ஜோதிடம் சார்பாகவும் சித்தர் கலைகள் 64 சார்பாகவும் எல்லாமல்ல அகத்தியரை பிரார்த்தித்து சனி பகவான் பெயர்ச்சி பலனை நான் சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். இந்த காணொலியை விரும்பியவர்கள், நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து காணுங்கள். நன்றி.